அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். குரு பகவானுடைய பெயர்ச்சி இதுவரைக்கும் மிதுன ராசியில் இருந்த குரு பகவான் ஜூன் 1, 2026 அன்னைக்கு திங்கட்கிழமை இரவு சுமார் 1:50 மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். உங்களுக்கு தெரியும், குரு பகவானுடைய பெயர்ச்சி எப்பயுமே சுமார் ஓராண்டுகள். கடகராசிக்கு வந்திருக்கக்கூடிய இந்த குரு பகவான் அக்டோபர் 31 குறிப்பாக அன்னைக்கு பார்த்திங்கன்னா அவர் அதிசாரமாக போகிறார். அதிசாரம்னா முன்னோக்கி போகிறதுன்னு அர்த்தம். அவர் கடகராசியில் இருக்கக்கூடிய குரு சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அங்கேருந்து அவர் கிட்டத்தட்ட ஜனவரி 24, 2027 கிட்டத்தட்ட சுமார் 3 மாதங்கள் சிம்ம ராசியில் அதிசாரமாக இருக்கார். திரும்ப அங்கிருந்து வக்ரகதியில் கடகராசிக்கு வர்றார். ஆக இந்த வருஷம் குரு பகவான் கடகம் சிம்மம் இந்த 2 ராசி வழியாக நமக்கு பலன் செய்ய போகிறார். அதுலேயும் அவர் புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம் இந்த நட்சத்திரத்தின் வழியாக தான் நமக்கு பலன் செய்ய இருக்கார். எல்லா கிரகங்களுக்கும் பார்வை இருக்குது. குரு பகவானுடைய பார்வை விசேஷம். அவர் தான் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்வையிடுவார். ஆக குரு பகவானுடைய பார்வை, அவர் இருக்கக்கூடிய இடம், அவர் சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திர சாரம், இதை வச்சு 12 ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை அவர் செய்ய இருக்கார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுங்க, எல்லா கிரகங்களும் நல்ல கிரகங்கள் தான். நவகிரகங்களில் சுபகிரகம் குரு பகவான். அவருடைய பேச்சு ரொம்ப முக்கியம். ஆனாலும் கூட அவர் எப்பயுமே நன்மையை செய்வார் அப்படிங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லை. பல நன்மையை செய்யக்கூடிய குரு பகவான் ஒரு சில பிரச்சனைகளையும் நம்ம எல்லாருக்கும் கொடுப்பார். ஆக நன்மை தீமை கலந்து தான் இந்த பலன்கள் இருக்கும். அவர் என்னெல்லாம் நன்மை செய்வார், என்னெல்லாம் அவரால் பிரச்சனை இருக்குங்கிறத தான் நம்ம விரிவாக 12 ராசியில் பிறந்தவங்களுக்கு பார்க்க போகிறோம். மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். இது வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு வர்றார். 5ஆம் இடத்துக்கு உங்களுடைய ராசியை பார்க்குறார். குரு பார்க்க கோடி தோஷம் நீங்கன்னு இருக்காங்க. குரு 9ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்குறது உங்களுக்கு இயற்கையிலேயே தெய்வ அனுகூலம் பரிபூர்ணமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த குரு பகவான் அங்கே வர்றாருன்னா உங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு வர்றார். பொதுவாகவே 5ஆம் இடம் அப்படின்னாலே நம்மளே அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம்னு அர்த்தம். எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் இருக்குது, டூர், ட்ராவல் இருக்குது. இதெல்லாம் இந்த பயிற்சியில் உங்களுக்கு உண்டு. அது இல்லாமல் ரொம்ப நல்ல விஷயங்கள்னு பார்த்திங்கன்னா, யாருக்கெல்லாம் ரொம்ப நாளாக குழந்தை இல்லையோ அல்லது குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகாமல் இருக்கோ, இந்த பயிற்சியில் குழந்தை பாக்கியம் உண்டு, ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும். குழந்தைகளாக நன்மை, மகிழ்ச்சி, சந்தோஷம் இது அத்தனையுமே மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. அடிக்கடி கெஸ்ட்டு யார் வீட்டுக்கு போகிறதுக்கு, கெஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. குடும்பத்தில் ரொம்ப நாளாக சுபகாரியங்கள் நடக்கலை, தள்ளி போயிட்டுருக்கு. இந்த சுபகாரியங்கள் எப்போ நடக்கும், எப்படி நடக்கும்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ, உங்களுக்கு குடும்பத்தில் நல்லது நடப்பதற்கு, சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சி நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்களும் அடிக்கடி இது மாதிரியான விஷயங்களில் கலந்துக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அது இல்லாமல் குரு 5ஆம் இடத்துக்கு வரக்கூடிய இந்த காலங்களில் உங்களுடைய பிரார்த்தனைகள் ரொம்ப நாளாக நிறைவேறாத பிரார்த்தனைகள் எதுவாக இருந்தாலும் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு அதுவும் உண்டு. அடிக்கடி ஆலய தரிசனம், தெய்வ தரிசனம் அமைவதற்கான சூழ்நிலைகள், நீண்ட தூர ஸ்தல யாத்திரை போகிறதுக்கான வாய்ப்புகள் இது எல்லாமே நடக்கும். குறிப்பாக நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் மதத்தின் மேல் பற்று, ஈடுபாடு இதெல்லாமே கூடும். சொசைட்டியில் உங்களுக்கான மதிப்பு, மரியாதை கூடுவதற்கான வாய்ப்பு இத்தனைக்கும் இருக்குது. அது மட்டுமல்ல, யாருக்கெல்லாம் ரொம்ப நாளாக கடன் இருக்குது, லோன் இருக்குது, இஎம்ஐ இருக்குது, வட்டி கட்டுறேன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ, எதிர்பாராத விதமாக கடன் குறைவதற்கான வாய்ப்பும் நிறையா உண்டு. கடன் மட்டுமல்ல, யாருக்கெல்லாம் கிரானிக்காக டிசீஸ் இருக்குது, நோய் இருக்கோ, நோயின் காரணமாக பெருசாக சாப்பிடக்கூடிய மருந்து மாத்திரை அளவு கூடுதலாக இருக்கிறவங்களுக்கு இந்த பயிற்சியில் நோய் குணமாகும். சாப்பிடக்கூடிய மருந்து மாத்திரை அளவுகள் குறையும். குறிப்பாக வைத்திய செலவுகள் குறையும். இதெல்லாமே அவரால் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய நன்மை. அடுத்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்ப்பார். யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது இல்லாமல் 9ஆம் இடம் நீண்ட தூரம்
யாரெல்லாம் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. செகண்ட் மேரேஜுக்கு யாரெல்லாம் ட்ரை பண்ணுறீங்களோ நடக்கும். ரொம்ப நாளாக இழுத்துட்டு அடிச்சுட்டு இருக்கிற பாஸ்போர்ட் வீசா வர்றதுக்கான வாய்ப்பு, ஹையர் எஜுகேஷனுக்காக அப்ராடோ அதர் ஸ்டேட்டோ போகிறதுக்கான சூழ்நிலைகள், இதெல்லாமே வாய்ப்புகள் உண்டு. யாரெல்லாம் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க, வெவ்வேறு யூனிட் வச்சுருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்குது. பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் பரவாயில்ல. ஸோ உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி ஏதோ ஒரு விதத்தில் லாபத்தை கொடுக்கும். அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் இருந்தாலும் அந்த பணங்கள் இன்ஸ்டால்மெண்ட்டில் வர்றதுக்கான வாய்ப்பு, இது எல்லாமே இந்த பயிற்சியில் உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, குரு பகவான் உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்குறார். உங்களுடைய சின்ன சின்ன ஆசைகள்லேருந்து பெரிய ஆசைகள் வரைக்கும் நிறைவேறாத அத்தனை ஆசைகளும் இந்த பயிற்சியில் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. இந்த காலங்களில் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் உங்கள் வாழ்க்கையில் செட் ஆவாங்க, அல்லது ஆல்ரெடி நமக்கு இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப்பால் நம்ம வாழ்க்கையில் நல்லது நடக்கும், மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும். அது இல்லாமல் நமக்கு மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களாலும் வாழ்க்கையில் நமக்கு நன்மை. பிரிஞ்சு கூட நம்முடைய அத்தனை உறவுகளும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு அத்தனையும் இருக்குது. இந்த பயிற்சி முழுவதுமே நீங்கள் பண்ண வேண்டியது எஃபர்ட் எடுத்து ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணணும். பெரிய லெவலில் சோம்பேறித்தனம் வந்துடும், உழைக்காமல் சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் சிந்தனை உங்களுக்கு வந்துடும். அதுக்கு தகுந்த மாதிரி இவ்வளவோ நன்மைகளே செய்யக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ஜாபில் வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய சூழ்நிலையை உருவாக்குவார். இதுதான் மெயின் உங்களுக்கு. ஸோ நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம், ப்ரைவேட் செக்டரில் இருக்கலாம், எனி அதர் ரெஃப்யூட்டட் கன்சர்னில் இருக்கலாம், நல்ல போஸ்ட்டில் இருக்கலாம். இந்த பயிற்சி முழுவதுமே நீங்கள் வேலையில் கவனமாக இருக்கணும். குறிப்பாக இந்த ஓராண்டுகளில் அக்டோபர் 2026 ஜனவரி மாதம் வரைக்கும் தான் உங்களை பொறுத்த வரைக்கும் வேலை ஜாப் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய காலங்கள் அத்தனையுமே வேலையில் ஸ்ட்ரகிள் நிறையா இருக்குது. நான் பெர்மனண்ட்டு ஜாபில் இருக்கேன்ட்டு அசால்ட்டாக இருக்காதீங்க. நீங்கள் பார்க்கும் வேலையை விட வேண்டிய சூழ்நிலை, வெளியேற்றப்பட வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. அல்லது உங்களுக்கு விஆர்எஸில் வர்றது, ஆட்டோமேட்டிக் ரிட்டையர்மெண்ட் ஆகிறது, லே ஆஃப் பண்ணுறது, ஐடியில் இருக்கிறது, பெஞ்சில் வைக்கிறது, இப்படி ஏதோ ஒரு விதத்தில் ஜாபை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஸோ அதனால் கம்பெனி மாறணும்னு நினைக்கிறவங்க, ஏன்னா ஏற்கனவே குரு உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. 9ஆம் இடம்னாலே ஒரு பக்கம் ஐடியலாக இருக்கிறது, இன்னொரு பக்கம் சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன், சேஞ்ச் ஆஃப் பிளேஸு, சேஞ்ச் ஆஃப் கம்பெனி அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருக்குது. அதனால் உங்களுடைய வேலையில் எஃபர்ட்டு கொடுத்து பாருங்கள். யாரையும் ஃபியூச்சரில் வேலையில் நம்பாதீங்க. நீங்களே எவ்வளோக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு நல்லது. வேலையில் காம்ப்ரமைஸ் வேண்டாம், எல்லோருடைய மிங்கிள் ஆகுங்க. மற்றவங்க சொல்கிறதெல்லாம் உபயோக பண்ணி கேளுங்க. ஏன்னா இந்த பயிற்சியில் உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு வேலையில் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, உங்களுடைய சப்பார்டினேட் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும், அவங்களும் கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. குறிப்பாக உங்களுடைய சுப்பீரியர் யாருமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும், எதுவும் பண்ண மாட்டாங்க. அதனால் வேலையில் இருக்கிறவங்க, வேலையில் பெரிய லெவலில் வரணும்னு நினைக்கிறவங்க எஃபர்ட் எடுங்க. எல்லாத்தையுமே மிங்கிள் ஆகிப்போங்க, எல்லாத்துக்குமே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிப்போங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த ஃபீல்டில் இந்த வருஷம் ஷைன் பண்ண முடியும். இல்லைன்னா வேலையில் பெரிய லெவலில் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா உண்டு. அதுலேயும் எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு, வயசாகிடுச்சுன்னு யாரும் சும்மா இருக்காதீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் ஆக்டிவாக இருங்க. ஏன்னா உங்களுடைய ராசியை குரு பார்க்கும்போது மீன ராசியில் தான் சனி பகவான் கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணிகிட்ருக்காரு. சனி அப்படின்னாலே டிலேன்னு அர்த்தம், காலதாமதம்னு அர்த்தம். அவரும் உங்களுடைய 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டே இருப்பார். அதனால் எந்த ஒரு விஷயத்தையுமே நாளைக்குன்னு தள்ளி போடாமல் எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட் கொடுக்குறீங்களோ நல்லது. ஸோ இந்த பயிற்சியில் பெரிய லெவலில் உடல் உழைப்பு இல்லாமல் சம்பாத்தியம் பண்ணுங்கிறதுனால பெருசாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் பார்த்து பண்ணுங்கள். குறிப்பாக நீங்கள் எல்லா விதமான ஸ்பெக்குலேஷன், அதாவது லாட்ரி டிக்கெட் வாங்கினா அதிர்ஷ்டம் வருமா நினைக்கிறது, ரேஸில் ஏதாவது பணம் போட்டால் ஜாக்பாட் இருக்குமான்னு நினைக்கிறது, அது இல்லாமல் கேசினோட சீட்டாட்டத்தில் விட்டால் பெருசாக ஜெயிச்சிடலான்னு நினைக்கிறது, இது இல்லாமல் ஷேர் மார்க்கெட்டில் பணம் போட்டால் பின்னாடி பெரிய ப்ராஃபிட் இருக்குன்னு நினைக்கிறது, ட்ரேடிங் பண்ணால் பெருசாக சைன் பண்ணலாம் நினைக்கிறது, இதிலெல்லாம் மினிமமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த பயிற்சி முழுவதுமே நீங்கள் கோல்டு பாண்டு வாங்குறதா இருந்தாலும் சரி, கோல்டு வாங்குறதா இருந்தாலும் சரி, டிஜிட்டல் கரன்சி வாங்குறதா இருந்தாலும் வாங்குங்க. ஸோ இந்த பயிற்சியில் அரசியலில் இருந்தீங்கன்னா உங்களுக்கான ரெகக்னைஸ் இருக்குது, பாப்புலாரிட்டி இருக்குது, பப்ளிசிட்டி இருக்குது, சொசைட்டியில் மதிப்பு இருக்குது. பட் எதிரிகள் விஷயத்தில் ரொம்ப கவனம். நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா உங்களுக்கான ரெகக்னைஸ் இருக்குது, அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது, நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் உங்கள் வாழ்க்கையில் அமையும்.
அது இல்லாமல் இந்த பயிற்சியில் கலைத்துறையில் நீங்கள் இருக்கீங்கன்னா எல்லா விதமான ஆயக்கலைகள் அறுபத்தாலும் எந்த துறையில் இருந்தாலும் உங்களுக்கான ரெக்கக்னைஸ் வருமானங்கள் சம்பாத்தியங்கள் பெரிய லெவலில் ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் உண்டு. ஆக குருவால் நன்மை தீமை இருந்தாலும் மெயினாக ஜாபில் இருக்கிறவங்க அடக்கி வாசிங்க, வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக உங்களுக்குன்னு ஒரு குலதெய்வம் இருக்கும், குலதெய்வ தரிசனம் ரொம்ப முக்கியம். எல்லாவற்றுக்கும் மேலாக பிரம்மா நம்மளை படைத்தவர், அவரை வழிபாடு பண்ணுங்கள். இது எல்லாவற்றுக்கும் மேலாக நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபாடு தரிசனம் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு வரக்கூடிய வெளியில் வரக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை குறையும். நன்றி, வணக்கம்.